வந்தே மாதரம் வெற்றி பெற்றால் சூப்பர், தோற்றால் சரியில்லை. அரசியல் சட்டைகளுக்கு நடுவே நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எங்களின் முடிவுகள் தவறாக பார்க்கப்படுகிறது. கட்சி வெற்றி பெற்றால் வாக்கு இயந்திரம் சூப்பர் என்கிறார்கள், தோற்றால் சரியில்லை என்பார்கள். தேர்தல் ஆணையம் நிர்வாச்சான் சாதன் அதெல்லாம் கரெக்டு. ரொம்ப யோகிய சிகாமணி தான் நீங்கள், பயங்கரமான யோகிய சிகாமணிங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடே பண்ண மாட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு தகவல் ஒன்று கொடுத்தீங்க. 4/4/2016 பப்ளிக் எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் டு ஜே மோகன்ராஜ், ஜெகமன் ஜனதா பார்ட்டி ஹெட் ஆஃபீஸ். ஓட்டல் என்ன எழுதியிருக்குன்னா, ஐ ஆம் டைரக்டட் டு இன்வைட் யுவர் அட்டென்ஷன் டு தி ரெஃபரன்ஸ் தேர்ட் cited wherein the Election Commission of India has stated that the complainant may be advised to approach the civil court of law as per Election Commission of India's Instruction 4/2014 SDR Volume 1 dated 26/4/2014. If you so desire, in this regard, a copy of letters dated 28/3/2016, 26/4/2014 enclosed. அப்படின்னு சொல்லி சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு ஒருத்தர் கைது போட்டிருக்காரு. அதாவது என்னென்னா, தேர்தல் நடக்குது இல்லையா, அப்போ அபிரவு தாக்கல் செய்வாங்க ஃபார்ம் 26 அப்படின்ட்டு. சிவகங்கை தேர்தலில் நம்ம ப. சிதம்பரம் பையன் போட்டியிடுறாரு. போட்டுக்கு பாருங்கள், கார்த்திக் ப. சிதம்பரம். அவர் போட்டியிடும்போது அபிரவு தாக்கல் பண்ணுறாரு. அப்போ 2000 சுரேஷ் வாத்சவா அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாத்சவா அப்படிங்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வராரு. அந்த இந்திய குடிமகன், இந்திய வாக்காளருங்கிற முறையில் சிவகங்கை தேர்தல் அதிகாரியை பார்த்து பொய் சொல்லியிருக்கார் நிறையா. கார்த்திக், நாங்கள் 148 பக்கத்துக்கு நான் அவனை வச்சுருக்கேன், 148 பக்கத்துக்கு சொத்து, அந்த கித்து இந்த கித்து எல்லாத்தையும் மறைச்சிருக்காரு. அவர் மேலே நடவடிக்கை எடுங்க கொடுத்துட்டு போயிடுறாரு. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வந்து கொடுக்குறாரு 2016. அதுக்கப்புறம் நான் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவர் பொதுநல வழக்கு போடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது 10 நாள் அலக்கழிக்கிறானுங்க எலெக்ஷன் அது கோர்ட்டில். சார் இங்கே புள்ளி வைக்கல, இங்கே கோலம் போடல, இங்கே ஜடை பின்னலை, இங்கே பட்டன் போடலை, இங்கே ஜட்டி போடலை, அங்கே பேண்ட்டு போடலை அப்படின்னு 10 நாள் திருப்பி அனுப்புகிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு அந்த லெட்டர் வருது எனக்கு. அது வரைக்கும் ஒரு பொய்யான பேர் தாக்கல் செய்தால் 6 மாதம் சிறை தண்டனை இருந்தது. 6 மாதம் சிறை தண்டனை. அதை மாற்றிட்டாங்க, சிவில் கோர்ட் ஆஃப் லா அவங்க போக சொல்லிட்டாங்க. சாகிற வரைக்கும் கோர்ட்டில் போய் அலைஞ்சிருக்கா அப்படின்ட்டு. இதை எப்படி மாற்றினீங்க நானும் கேட்டேன். இது ஜனாதிபதிக்கு தெரியுமா, பிரதமருக்கு தெரியுமா, ஐநா சபைக்கு தெரியுமா, ஆட்டுக்குட்டி சபைக்கு தெரியுமாட்டு இந்த சட்டத்தை எப்படி மாற்றினாங்க அப்படிங்கிறத மாத்திரம் தேர்தல் ஆணையம் சொல்லட்டும், அவங்கள நம்ம வாழ்த்துவோம். இந்த கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறத சிவில் கோர்ட்டை மாத்திரம் எப்படி அதை சொல்லுங்கள். அட பாவீங்களா, எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினில் ஃப்ராடு பண்ணி 2003 எனக்கு 150 ஓட்டு விட மாட்டேங்குது. எம்எல்ஏ தேர்தல்னா ஃப்ராடு பண்ணிக்கிட்டே இருங்க. என்னத்தை தான் கொண்டு போகிறானுங்க தெரியல. எவ்வளோ தான் கொள்ளடித்தாலும் போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறான், ஒன்றும் இல்லை. சார் ரைட், ஜெய்ஹிந்த்.